நிரூபித்து காட்டிய நதியா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஹோம்லி லுக்லயே ஸ்டைலிஷ் நடிகையா வலம் வந்தவங்க தான் 80s கனவு கன்னி நதியா. கிளாமர் ரோல் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிச்சே சாதிச்சவங்க. அதனாலேயே கமல்ஹாசன் கூட நடிக்கவே மாட்டேன்னு பல பட வாய்ப்புகளுக்கு நோ சொல்லிட்டாங்களாம். 80s டைம்ல அவங்களோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் செட் பண்ணுச்சு. மேலும் சினிமாவில் குறுகிய காலத்துல சக்சஸ்ஃபுல்லா பல படங்கள்ல நடிச்சுட்டு 21 வயசுலயே கல்யாணம் பண்ணி சினிமாவுக்கு டாட்டா காட்டிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவங்க மேல ஒரு வதந்தியும் பரவுச்சு. அதாவது கருப்பு கலர் நடிகர்களோட அவங்க நடிக்க அருவருப்பா யோசிப்பாங்கன்னு பேசப்பட்டுச்சு. ஆனா ஆல்ரெடி அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிச்சவங்க தான் பலர் பேசினாங்க. ஆக்சுவலி 1987 பூமலை பொழியுது படத்துல விஜயகாந்தோட நடிச்சு அப்படியெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஆக்சுவலி விஜயகாந்த் முரட்டுத்தனமான நடிகர்னு பயந்துதான் நடிக்க மறுத்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவரோட உண்மையான குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நதியா